इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम कुम्भस्य भारे भुवनस्य मध्ये नाटस्य पृष्ठे महतो महीयान् शुक्रेण योगीगुंसितमनुप्रविष्ट प्रजापतिश्चरति गर्भे अन्तः यस्मिन् इदगुं पञ्च विजयति सर्वं यस्मिन् देवा अधिविश्वे दिशेदुः तदेव भूतं तदुभव्यमा इदं तदक्षरे परमे व्योमन् येनावृतं पंचदिवं महीं च येनादित्यस्तपति तेजसा प्राजसा च यमन्तः समुद्रे कवयो वयन्ति यदक्षरे परमे प्रजाः ततस्प्रसूता जगतप्रसूतीतो येन जीवान् सत्य भूम्याम् यतोषजीभिः पुरुषान् पशूभिश्च विवेशभूतान् चराचराणि अतः परं नान्यदनीयगुं परात्परं यन्महतो महान्तम् यदेकमव्यक्तमनन्तरूपं विश्वं पुराणं कमतः परस्तात्। महानारायण उपनिषत् நாராயணவல்லி சொல்லக்கூடிய தைத்திரிய ஆரண்யகத்துல படிக்கப்பட்டதான உபனிஷத்து. புதுவல்லிக்கு அடுத்தது படிக்கப்பட்டதான ஒரு உபனிஷத். இதுக்கு நாராயணவல்லின்னு பேரு, மகாநாராயண உபனிஷத்துன்னு பேரு, யாக்கியகி உபனிஷத் அப்படின்னு பேரு. டெய்லி நாம பிரம்மயகத்தில் சொல்லக்கூடிய யாக்கியகி உபனிஷத் இதுதான். இதுல அதப்பரம் அந்நியது அநீயசகுந்தி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, இவரை காட்டிலும் அந்நியம் சூட்சமானது எதுவும் இல்லை. அப்படின்னா இவர் சின்னவரா அப்படின்னு கேட்டா இல்ல, அவர் பராத்பரம், அவர் உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தது. அது மட்டும் இல்ல, மகதோ மகாந்தம், பெரியதற்கெல்லாம் பெரியவர், அவர் உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தவர். ஆனா அவர் எப்படி இருக்கார்? ஏகம், அவர் ஒருவர் தான் இருக்கிறார். அவர் ஒரே ஒருவர் தான். அவர் எப்படி இருக்கார்? அவ்யக்தம், வெளியில கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறார். வெளிப்படையாய் தோன்றாத, வெளிப்படையாக பார்க்க முடியாதவராக இருக்கிறார். அப்புறம் அனந்த ரூபம். ஆனா அவருடைய மகிமை என்னன்னா, அவருக்கு எல்லையே கிடையாது. ஆதி அந்த மத்திய இல்லாதவர், ஆதி மத்தியாந்த ரகித ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், அனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அவர் தான் உலகமாக பரிணமித்திருக்கார். கயர்ல பார்க்கிற பாம்பு மாதிரி இந்த உலகமானது அவர்தான். சர்வம் எதயம் ஆத்மா, அவர்தான் எல்லாமுமாக இருக்கிறார். அவருக்கு எதுவும் இல்லை, ஓரளவும் இல்லை. எல்லாம் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிலைத்தோடு இருக்கக்கூடிய விஸ்வரூபமாக இருக்கிறார். அவர் புராணம், இன்னைக்குதான் வந்தாரான, எவ்வளோ நாளா இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் அமசப்பரஸ்தார், இந்த அஞ்ஞானத்துக்கு வேறானவர், இருளுக்கு வேறானவராக இருக்கக்கூடியவர், ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அவருடைய மகத்துவத்தை, பிரம்மத்தினுடைய மகத்துவத்தை இன்னும் மேல சொல்றார். ததேவ ததேவர்த்தம் தது சத்யமாஹு ததேவ பிரம்ம பரமம் கதீனாம் இஷ்டாபூர்த்தம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம் விபத்தி புவனஸ்ய நாபிஹி. அதேவ ருதம், அவர்தான் ருதமாக இருக்கிறார். தது அவர், அவர்தான் சத்தியம் ஆக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். ஆஹு, அவர்தான் ததேவ பிரம்மம், அவர்தான் பிரம்மமாக இருக்கிறார். பிரம்மம் பிரம்மம் என்று அவரைத்தான் சொல்கிறோம். அவர்தான் பரமமாக இருக்கிறார், எல்லாவற்றையும் விட உயர்த்ததாக இருக்கிறார். சேஷ கால வஸ்துக்களை எல்லாம் தாண்டின சுரூபமாக இருக்கிறார். யாருக்கு? கவீனாம், வேத சாஸ்திரத்தை படித்த மகான்களுக்கு காந்ததரிசியாக இருக்கக்கூடிய
இருக்கிறார், அவர்தான் சத்தியமாக இருக்கிறார், அவர்தான் பரபிரமமாக இருக்கிறார், அவர்தான் இஷ்டாபூர்த்தமாக இருக்கிறார், அவர்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களெல்லாம் உண்டாக்கினார், அவர்தான் இந்த உலகத்தை தாங்குகிறார், அவர்தான் நாபியாக இருக்கிறார். இப்போதான் சொன்னது. இப்ப ஒவ்வொரு வார்த்தையும் அது புரிந்து கொள்ள வேண்டியதா வார்த்தையா இருக்கு. அவர்தான் ரிதமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிதம் அப்படின்னா யதாவஸ்து மனசா சிந்தனம் ரிதம் அப்படின்னு பயன்படு. மனசுக்குள்ள நம்ம நேர்மையா இருக்கணும், நினைச்சில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் ரிதம். அதை நான் சொன்னேன்னாக்க, வெளியில சொன்னேன்னாக்க அதுக்கு பேர் சத்தியம் பேர். இந்த ரெண்டும் ஒரே சுரூபம் தான். சிந்தனையாக இருக்கும் பொழுது ரிதம், செயலாக இருக்கும் பொழுது சத்தியமாக இருக்கு. அதனாலதான் நம்ம காத்தால பரிசேஷனம் பண்ணும்போது காயத்ரிய சொல்லி அந்த அன்னத்தை பண தேவ சவித பிரசுவா சத்தியம் ரிதேன பரிசீசாமி, சத்தியத்தை ரிதத்தினால இதை பரிசேஷனம் பண்ணிக்கிறேன், தூய்மையாக ஆயிக்கிறேன். அதே ராத்திரில ரிதம் சத்தியேன பரிசீசாமி அப்படின்னு பண்ணிக்கிறோம். ரிதம் அப்படின்னாக்கா மனசனால சிந்தனம் பண்ணா ரிதம், அதை உச்சாரணம் பண்ணா சத்தியம். இது ரெண்டுத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே. அது அதேவ அவர்தான். இன்னும் கொஞ்சம் இந்த ரிதத்தை புரிஞ்சுங்கன்னா, நம்ம வியாபாரத்துல உண்மையா இருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிதம். இதை வேதாந்த பரமாக சொல்லும் பொழுது அடிப்படையாக பாரமார்த்திக சுரூபத்தை நாம சொல்லக்கூடிய சத்தியம்ன்றது அது திரிகால அபாத்திய சத்தியம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு சத்தியம் வியாபாரிகத்தில் இருக்கிற வரைக்கும் அது சத்தியம் அப்படின்னு வைத்திருக்காங்க. இந்த வியாபாரிக சத்தியத்தை ரிதமாகவும் பாரமார்த்திகத்தை சத்தியமாகவும் சொல்ல வேண்டும். இது உள்ள பிரியகத்து ஈசி. அது ரெண்டுமாக இருக்கக்கூடியது அந்த உண்மையாக இந்த உலகத்தில் இருக்கிறது நாங்கள் சொல்லிட்டோம். அதேவ ரிதம் அது சத்தியம், அவர்தான் சத்தியமாகவும் இருக்கிறார் என்று ஆகுகு என்று பெரியவர்கள், அறிந்தவர்கள், சான்றோர்கள் கூறுகின்றனர். ரிஷிகள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அவர்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம், அவர்தான் சத்தியமாக இருக்கிறார், அவர்தான் ரிதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். நம்ம இதுல கூட ரிதம் சத்தியம் பர பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஓபரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய வை நமோ நமஹ அப்படி சொல்லக்கூடிய அவர்தான் பிரம்மன் தான் ரிதமாகவும் இருக்கிறார், சத்தியமாகவும் இருக்கிறார். அவர்தான் பிரம்மா. அவர்தான் நாம் இப்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம், எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இறை சொரூபமாக இருக்கக்கூடியவர், அவராக இருக்கக்கூடியவர் பிரம்மா. அவர் எப்படி இருக்கார்? கவீனாம் பரமம், கவிகளுக்கு அப்படின்னா கவீனாம் வேத சாஸ்திர பாரங்கதானாம், வேத சாஸ்திரத்தினுடைய கரையை கண்டவர்களுக்கு, அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மன் தான். அதனாலதான் அவரை பரபிரம்மா அப்படின்னு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால அவர்தான் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அவர் பிரம்மமாக காண்பு. வேதாந்தத்தில் இருப்பவர்கள் தலையில வச்சுட்டு கூத்தாடுகின்றார்களே, கவிகள் சான்றோர்கள் எல்லாம் கூத்தாடுகிறார்களே, அந்த பிரம்மமாக இருக்கிறார். வேதாந்த தைக்கியமான பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் எப்படி இருக்கார்? இஷ்டா பூர்த்தம். இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கோம். இஷ்டம் பூர்த்தம். இஷ்டம்னா என்ன, பூர்த்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இஷ்டி பண்றது, இஷ்டி, பசு, சோமன், இது மூணு தான் எல்லா வைதிக கர்மா சௌத்த கர்மாக்களுக்கெல்லாம் அடிப்படை என்ன என்று பார்த்தோம்னால் இஷ்டி இல்லையா. இந்த இஷ்டி எதை இஷ்டி அப்படின்னா உத்தரகாமி இல்லையா. நிறைய பேர் இஷ்டி என்ன கிரகமே இஷ்டி அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னாக்க இஷ்டம் அப்படின்னு இது ஒரு இந்த செயலை செய்கிறவர்கள் உபாசனையோட சேர்த்து செய்தீர்களேயானால் அச்சிராதி மார்க்கத்தின் வழியாக பிரம்மலோகத்தை அடைபவர்கள் இந்த யுக்தி பண்ணக்கூடியவர்கள். அல்ல வெறும் கர்மாவாக பண்ணார்களே ஆனால் சந்திராதி லோகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துகிறார்கள். இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள்ல நிறைய அச்சிராதி மார்க்கம், தூம மார்க்கம், சுக்லகதி, கிருஷ்ணகதி அப்படின்னா 8வது சாப்டர்ல நிறைய கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதுல இஷ்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா அக்னிஹோத்திரம் சத்தியம்
வைஸ்வதேவஞ்ச இஷ்டம் இஷ்டவிதீயதே. இஷ்டம் இஷ்டம் என்று எதை சொல்லுகிறார்கள் தெரியுமா? அக்னிஹோத்திரம். டெய்லி சிவகார்த்தியில உதாதிக்கு காத்தானின் சாயங்காலமும் அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய அதுக்கு பேர் இஷ்டம்னு பேர். அப்புறம் தபசு, கமிட்மெண்டோட ஒரு காரியத்தை போகணும். இந்த காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு பண்ணணும்னு கமிட்மெண்டோடு தபஸ் பண்ணிட்டு இருக்கானே, அதுக்கு பேரும் இஷ்டம். சத்தியம், எப்பொழுதும் பொய் நேர்மையாக நடப்பது அப்படின்னு ஒரு விரதத்தை வைத்துக் கொண்டு கமிட்மெண்டோட இருக்கக்கூடியது சத்தியம். அது மாத்திரம் இல்ல, வேதானானுபாலனம், வேதத்தை அனுபாலனம் அப்படின்னாக்க வேதத்தை எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கணும். சதா சர்வகாலமும் வேதத்திலேயே புத்தி எடுத்துக்கொண்டு வேத ரட்சணத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியது. அப்புறம் ஆதித்யம், அதித்தி வந்தான்னாக்க அவருக்கு சாப்பாடு கொடுத்து நம்பிக்கையோடு தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வைஸ்வதேவம், வைஸ்வதேவம்ன்றது அதித்தி சம்ஸ்காரம் மாதிரி தான். அது பெரியவர்கள்லாம் அந்த காலத்துல எல்லாரும் வைஸ்வதேவத்தை செஞ்சுருப்பாங்க. வைஸ்வதேவம்னாக்க அந்த சாப்பிடக்கூடிய தானே சமைச்சது இல்ல தன்னுடைய ஒய்ஃபோ அம்மாவோ சமைச்சு அந்த அன்னத்தை வச்சுதான் சொன்னோம். இந்திராவினுடைய அன்னத்தை வச்சுட்டு வைஸ்வதேவம் பண்ண முடியாது. அதை வைத்துக் கொண்டு ஒரு பிடி பிடிச்சி அதுல சம்ஸ்காரம் பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து அதனுடைய ஒரு போஷனை பதிவு கொடுத்து அதற்கு பிறகுதான் நாம் சாப்பிடுவார் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, யாரு பெரியவா வந்தாங்க இதெல்லாம் பண்ண அந்த உணவை தான் கொடுக்க வேண்டும். சம்ஸ்காரம் பண்ணாலும் ஒரு உணவை கொடுக்க மாட்டார்கள். இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா? எல்லாம் வைதிக சம்பந்தமா இருப்பாங்க. அக்னிஹோத்திரம், தபசு, சத்தியம், வேத அனுபாலனம், ஆதித்யம், வைஸ்வதேவம், இந்த மாதிரி வைதிக சம்பிரதாயத்தோட இருந்து கொண்டு வெறும் வேதத்தையே நம்பி வைதிகம் என்ன சொல்றதோ அப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்டா இருக்காம அவர்கள்லாம் இஷ்டம் பண்ணவர்கள் அப்படின்ற இஷ்டம் அப்படின்னு. இந்த இஷ்டத்தை யார் கடைபிடிக்கிறாரோ அவர்கள் மேல்லோகம் போவது நிச்சயம். அதை கர்மாவா பண்ணானே ஆனால் போய் அதை நல்ல சொர்க்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு சந்திரலோகத்துல திரும்பி வந்துடுவான். இல்லைன்னாக்கா பிரம்மலோகம் போய் அங்க போய் வேதாந்தம் படிச்சு அப்படி போய் சொல்லக்கூடியது இஷ்டம். இன்னொரு கூட்டம். கூட்டம்னா என்ன? சோசியல் சர்வீஸ். ஒரு ஊருக்காக கிராமத்துக்காக எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுவாங்க, அவ்வளவு தூரம் போறாங்க, கஷ்டப்பட்டு ஒரு எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு கிணறு வெட்டுறது. கிணறு வெட்டினான். அந்த காலத்துல அசோகர் கிணறு வெட்டினான். வாக்கி, அப்புறம் கூப்பம். கூப்பம் அப்படின்னாக்க சின்ன நீர்நிலை, ஏரி. அப்புறம் தடாகம், குளம் வெட்டுறது இல்லையா? கிணறு, ஏரி, குளம். வாபி கூப தடாகாதி தேவதா ஆயதனானிச்ச. மந்திரங்கள் கட்டு, கோயில்கள், தேவதைகளை எல்லாம் கொண்டு வந்து அங்க பிராண பிரதிஷ்டை பண்ணி மேல கலச பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் வரவர்கள்லாம் பிரே பண்ணணும். பிரே பண்றவர்களுக்கெல்லாம் பலன் போக வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு ஆகம சாஸ்திரப்படி கோவில் கட்டுகிறார்களே, இது ஒரு பெரிய புண்ணியம் இல்லையா? கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறது, கோவில் கட்டுறது, அதுக்கப்புறம் அதை விட சத்திரம் கட்டுறது, அன்னப்பிரதானம், சாப்பாடு போடுறது. எல்லாருக்கும் யார் வெளியூர்ல வந்தாலும் அவளுக்கு சாப்பாடு போடுறது. அதுக்கப்புறம் அவெல்லாம் வந்தா ஆறாமஹா பார்க்க கட்டுறது. ஒரு இது போட்டு அவெல்லாம் வந்தா ராத்திரி தங்கத்துக்கு ட்ரை பண்ண வேண்டியது. பாவம் என்ன பண்ணணும், எல்லாரும் தூக்கிடுச்சு அந்த காலத்துல. எல்லாரும் வந்தா ஒரு இடத்துல ஒதுங்கிக்கணும், ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் போடணும் இல்லை அவளுடைய பயணத்தை. இப்படி ஆறாம் இப்படி வாட்டி, கிணறு, ஏரி, குளம், மந்திரம், அன்னச்சாவடி, அப்புறம் கார்டனு, இப்படி எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு கூட்டம் அப்படின்னு பேர். இந்த இஷ்டா கூட்டம் இது கூட ஒண்ணு இருக்கு, தத்தம்னு ஒண்ணு இருக்கு. அது இங்க போடல, இருந்தா நாம தெரிஞ்சு வச்சுக்கோம். இஷ்டா கூட்டம்னு சொன்னா கூடவே தத்தம்னே பண்ணலாம். அது என்ன? சரணாகத சந்திராணாம் கூட்டானாம் சாப்யவிஹிம்சனம் பகிர்வேதிஜயத்தானம் தத்தம் சித்யவிதீயதே. யாரு நம்ம கிட்ட வந்து சரணாகதி அப்படின்னு வந்துட்டானா, காப்பாற்றுங்க சார் வந்துட்டானா, எந்த காரியத்தை விபீஷணன் கதை தெரியும், ராமர் கதை வரணும், சரணாகதி அடைஞ்சுட்டாங்கனாக்க அவ்வளவுதான் இல்லையா? புகனானவர் நான் மதிக்கிறேன்னு சொன்னா அந்த ராமர் அப்படியே ஏற்றுட்டார்.
மனதனாலையும் காயத்தினாலையும் வாக்குனாலையும் கூட கெடுதல் பண்ணக்கூடாது. யாரை சுற்றி சில பேர் விரதம் இருக்காங்க, அதுக்கு பேர் தத்தம்னு பேரு. சரணாகதி பண்ணவர்களை காப்பாற்றுறதே விரதமாக இருப்பதற்கு பேரு தத்தம்னு பேரு. எல்லாருக்கும் ஈசை இல்லாம யாரையும் ஹத்து பண்ணாம போகக்கூடியது அப்படின்றதுக்கு பேரு தத்தம். பகிர்வேதிக்க யத்தானம். அப்புறம் வெளியில யாகம் பண்ணும்போது பேசிக்கிட்டு அவன் உங்களுக்கு இது தர அது தரன்னு அத்வதிக்குள்ளோ போதாக்குள்ளோ சுக்காதாக்குள்ளோ குருமாக்குள்ளோ அப்படின்னு எஜமானன் பேசிட்டு அதை தவிர வெளியில எல்லாருக்கும் நல்லதெல்லாம் பண்றான் பாருங்க. யாக சம்பந்தமாக உழைத்தவர்கள் அவளெல்லாம் கவனிக்கிறான், அவளுக்கு தான் தட்சணை கொடுக்குறான். பகிர்வேதி தட்சணைன்னு பேரு. அந்த அந்த வேதிக்கு சம்பந்தமான அந்த 4 பேரை விட்டுடுங்க. அதை தவிர இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்ன பண்ணக்கூடியதுல இதெல்லாம் தத்தத்துல இப்படி இஷ்டம் தூக்கம் தத்தம் அப்படின்னு பண்ணக்கூடியதா ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு செய்கைகள். இந்த செய்கைகள் எல்லாம் யார் பண்ணது தெரியுமா இல்லையா? தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரம் எங்க இருந்தது? வேதம் எங்க இருந்து? நிதகாதி பூர்வம் யோகை வேதாம் பிரகினோதி தஸ்மை அம்மஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முருவை சரணமகம் கபத்தியே அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த பிரம்மன் தான் அப்படின்னு சொன்ன. இஷ்டா பூத்தம் பகுதா ஜாதம். நிறைய பல வகையான பொருள்கள் இந்த உலகத்துல உண்டாயிருக்கு. செருப்பு, எத்தனை பூச்சி, எத்தனை பட்டர்ஃப்ளை, என்ன குருவிகள் மிருகங்கள், அதுல வெஜிடேரியன் மிருகங்கள், நான் வெஜிடேரியன் மிருகங்கள், ஓடுற மிருகங்கள், பறக்கிற பறவைகள், இப்படி அநேகம் 84 ஜீவராசிகள் பல பல வகையாக தோன்றியிருக்கிறது. எத்தனை மலை, கடல், காத்து, மண்ணு, எவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மரங்கள் எல்லாம் பகுதா ஜாதம். எல்லாமே கர்மம் எதயம் ஆத்மா எல்லாம் அந்த பிரம்மன் தான். பகுதா ஜாதம் ஜாயமானம். இன்னும் உண்டாக இன்னைக்கு எண்ணியில டெய்லி ஒவ்வொரு உண்டாகிக்கொண்டே இருக்கும், உண்டாகிக்கொண்டே இருக்கும். உண்டானது ஜாதம், உண்டாகக்கூடியது ஜாயமானம். இப்படி எல்லாம் உண்டானது. இதைத்தான் உலகம் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தை விபர்த்தி, இந்த உலகத்தை அந்த பிரம்மன் தான் வலித்துக் கொண்டிருக்கிறது. பர்த்தா காப்பாற்றவர், குடும்பத்தை காப்பாற்றுறவர் பர்த்தா, குடும்பத்தை காப்பாற்றுபவள் பாரியா அப்படின்னா இந்த உலகத்தை காப்பாற்றுவர் அவர்தான் விபர்த்தி. அவர்தான் இந்த உலகத்தை தாங்குகிறார். எங்கிருந்து தாங்குகிறார்? அவர் புவனத்துக்குள்ளேயே இருந்து நாதியாக இருந்து எல்லாருடைய இருந்து எல்லாருக்கும் அவர் இருந்து கொண்டு எல்லாரையும் காட்டி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா அந்த நாதியில தான் அந்த உயிர் பிராணனுடைய முக்கியமான அம்சங்கள், எனர்ஜி, எஃபெக்ட் அங்க இருக்கிறதுனால அவர் நாதியா செயல்பட்டதா அவர் தான் சார் பல்கரம் பிஹைண்ட் ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புவனசிய நாதி ததேவர்த்தம் ததேவ ருத்தம் அப்படின்னு சொல்லணும். தது சத்தியமாஹு ததேவ பிரம்ம பரமம் கவீனா பூர்த்தம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம் பிபத்தி புவனஸ்ய நாபிஹி அப்படின்னு சொன்னார். அவர்தான் பகவானுடைய விபூதிகள் எல்லாம் சொன்னார். அவர்தான் இஷ்டமா இருக்கார், அவர்தான் பூர்த்தமா இருக்கார், அவர்தான் ரூபமா இருக்கார், அவர்தான் சத்தியமாக இருக்கார், அவர்தான் இந்த உலகத்தை தாங்கிறார், அவர்தான் இந்த உலகத்தெல்லாம் நடு நாயகனாக ஆதியில எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் நடத்துகிறார் அப்படின்னு வேற நமக்கு சொன்னத்தை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது பார்ப்போம். 1 to 1 ஆயிட்டு ததேவாக்னி தத்வாயுஹு தத்சூர்யஸ்தது சந்திரமாஹ ததேவ சுக்ரம் அமிர்தம் தத்பிரம்ம ததா பஸ்த பிரஜாபதிஹ ததேவாக்னிஸ்தத்வாயுஸ்தத்சூர்யஸ்தது சந்திரமாஹ ததேவ சுக்ரம் அமிர்தம் தத்பிரம்ம ததா பஸ்த பிரஜாபதிஹ. அதேவ அந்த பிரம்மன் தான் உங்களுக்கு சத்தியம் பர பிரம்ம புருஷம் அபிங்கலம் சொல்லப்பட்ட அவர் தான் அக்னியாக இருக்கிற ஓம் அக்னி ஓம் வாயு எல்லாம் நீயாகத்தான் இருக்கிறாய். வாயு சூரிய சந்திரமாக அப்படி சந்திரமாவாக அவர்தான் இருக்கிறார். அவர்தான் சூரிய, அவர்தான் வாயுவாக இருக்கிறார், அவர்தான் அக்னியாக இருக்கிறார்,
அந்த பிரம்மன் தான் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கு. அதேதான் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இருக்கு. அதேவ அம்சம், அதேவ பிரம்மம், அவர் தான் அம்சமாக இருக்கிறார். ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் வாயு, ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம், ஓம் தத் புரோ நமः. அந்தரதி பூதேஷு சுஹாயாம் விஸ்வபூதுஷு ஸ்வம் யக்ஞஸ்வம் வசத்காரஸ்வம் இந்திரஸ்வம் ருத்ரஸ்வம் அக்னிஸ்வம் வாயுஸ்வம் பிரம்மஸ்வம் பிரஜாபதி அப்படின்னு சொல்றதில் வேதங்கள் எல்லாம் அப்படி அந்த பிரம்மாதான் அக்னியாக இருக்கக்கூடியார், அக்னியாக இருக்கிறார். அவரேதான் வாயுவாக இருக்கிறார். அவரேதான் டெய்லி சூரிய சவிதாவாக இருந்து கொண்டு காத்தால டெய்லி வந்து எடுத்துக் கொண்டார். அவர்தான் சந்திரமாவாக இருந்து கொண்டிருக்கிறார். அதேவ அந்த பிரம்மன் தான் அதேவ சுக்ரம். சுக்ரம்னா சீக்கியமானம் நட்சத்திராதிகம் தெரியும். அவர் தான் நட்சத்திரங்களா, சூரியனை சொல்லிட்டார், சந்திரனை சொல்லிட்டார். அப்ப பாக்கி என்ன? அவர் தான் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கா? அவர் தான் நட்சத்திரங்களாகவும் மாறி இருக்கார். அவர் தான் அமிர்தமாக இருக்கிறார். இங்க அமிர்தம் என்ன? தெய்வீகி சேவியம் கீயூஷம். நம்ம கதையெல்லாம் படிச்சோம். அமிர்தத்தை எடுத்துக் கொண்டார்கள், அமிர்தமானது வந்தது, அந்த அமிர்தம் என்ன? அதுவும் பிரம்மன். புராணங்களை சொல்லக்கூடிய தேவாசுர யுத்தத்துல அவர்கள் சண்டப்பட்டதுதான் இந்த அமிர்தத்துக்காக தான். அது பிரம்மா, அது எல்லாம் பிரம்மன் தான். அதுதான் ஆபஹா அப்படின்னாரு. சார் எல்லாத்தையும் சொன்னீங்க, அதுதான் ஆபஹான்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அக்னி வாயு சூரியன் தான் முதல்ல சொல்லியாச்சு. இந்த இடத்துல ஆபஹான்னா ஜல உபலிச்சித பஞ்சபூதானி, பாட்டு விட்டு போன ஆகாஷம் சேர்த்துக்கு ஆபஹா. அவர் தான் பிரஜாபதி அப்படின்னு, அவர் தான் பிரம்மா அப்படின்னு. ததேவ அக்னிஹி, அதுதான் அக்னிஹி. தது வாயு, அதுதான் வாயு. தது சூரியா, அவரே தான் சூரியன். தது சந்திரமாக, அவர்தான் இங்கே சந்திரமாக. அதேவ சுக்ரம், அவர்தான் இந்த பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அதே அவரேதான் பீயூஷம் அமிர்தம். அதுவேதான் பிரம்மம், அதுவேதான் ஜலம், அதுவேதான் பிரஜாபதி அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்துல வெளியே போகக்கூடிய பொருள் எல்லாம் பண்ணீங்க, இது கூட ஒரு சூட்சமமா காலம் இருக்காங்க. சூரியன் வந்ததுனாலதான் காலமே வந்தது. அவர் தான் காலமாக இருக்கிறார். சர்வே நிமேஷா ஜக்கிரே திக்கு கப்புருஷாததி கலா முகூர்த்தா காஷ்டாஹோ ராத்ராச்ச சர்வஜா. அவரேதான் சர்வே நிமேஷா, அவர்தான் எல்லா காலமாக இருக்கிறார். 18 நிமிஷம். நிமிஷம்னா நம்மளுடைய நிமிஷம் இல்லை, இந்த வேதத்துல ரொம்ப சின்ன கணக்கு. அது எப்படி பண்ணா பட்சபாத பரிமிதா சூக்மம். அப்படி கால வச்சுட்டு அப்படி போச்சுன்னா ஒரு பரப்புனா இது மாதிரி இருக்கக்கூடியது நிமிஷம்னு பேரு. இந்த மாதிரி 18 நிமிஷங்கள் சேர்ந்தது ஒரு காஷ்ட அப்படின்னு. அந்த காலத்து அளவு கலா காஷ்டாதி ரூபேன பரித்ரான பலாயனே அப்படின்னு நம்ம குழப்பமா காஷ்டா. 18 நிமிஷங்கள் ஒரு காஷ்ட, 18 காஷ்ட ஒரு கலை. இந்த மாதிரி 30 கலை ஒரு க்ஷணம். இந்த க்ஷணம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க 90 தாமரைகளுக்கெல்லாம் ஒரு குச்சி, ஒரு ஊசி எடுத்து குத்தினா அது எவ்வளவு டைம் ஆகும், அத மாதிரி ஒரு டைம் லவம் இப்படி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காலத்தை கணக்கிட்டு இருக்காங்க. இப்படி 12 க்ஷணங்கள் சேர்ந்தது. ஆனால் ஒரு முகூர்த்தம் க்ஷணம்னா நம்ம சொல்ற அந்த க்ஷணம் இல்லை, ஒரு க்ஷணத்துல அது நிமிஷத்துல வந்து பாட்டையில வந்து இது 12 க்ஷணங்கள் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது இல்லையா? 80 நிமிஷங்களுக்கு ஒரு முகூர்த்தம். 30 முகூர்த்தங்கள் சேர்ந்தது ஒரு நாள், இரவு பகல் கொண்டது ஒரு நாள். அது மாதிரி 15 நாள் சேர்ந்தது ஒரு பட்சம். ஒரு பட்சம்னாக்க கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் அப்படின்னு. 2 பட்சம் சேர்ந்தது ஆனால் ஒரு மாசம். அந்த மாதிரி 12 மாசம். சித்திர வைகாசி ஆனி ஆடி அப்படின்னு வைகாசி இல்லைனாக்கா நம்ம இதுபடி சித்திர விசாகம் ஆனி இப்போ கிருஷ்ண மாசம்
அப்படின்னு சொல்ற மாதிரி தனுர் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ராசி 12 ராசி கொண்டு சொல்லிக்கிறோம் இல்லையா. இப்படி 12 மாதங்கள். அதுல 2 மாதங்கள் ஒரு ரித்து, ருது, ஹேமந்த் ருத்து, வசந்த ருத்து எல்லாம் சொல்றோமே. இப்படி 2 மாசங்கள் ஒரு ருத்து. இப்படி 6 ருத்துக்கள். 6 ருத்துக்கள் ஒன்னா சேர்ந்ததே ஆனால் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றோம். இப்படி சர்வே நிமேஷா செக்கிரே வித்யுத புருஷாததி. இந்த வித்யுதா பிரகாசிக்கின்ற, விசேஷமாக பிரகாசிக்கின்ற வித்யுதா புருஷாத், இந்த புருஷனிடம் இருந்துதான் வந்தது. இந்த புருஷனிடம் இதெல்லாம் வந்தது. இந்த நிமிஷங்கள், கலைகள், முகூர்த்தங்கள் எல்லாம் கலா முகூர்த்தா கலா என சொல்லக்கூடிய 18 காஷ்டைகள், முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 12 க்ஷணங்கள், காஷ்டா என்று சொல்லக்கூடிய 18 நிமிஷங்கள், அகோராத்திரம் சொல்லக்கூடிய ஒரு நாள். அப்புறம் இப்படி இந்த அகோராத்திர சர்வசா, இப்படி எல்லாம் இந்த ஸ்வயம் பிரகாசமான புருஷனிடம்தான் இந்த கணக்கெல்லாம் இந்த நிமிஷத்து அவரு வீக்கு, ஃபார்ட்நைட்டு, மந்த்து, உத்தராயணம், தட்சிணாயனம், வருஷம், ரித்துக்கள், சம்மராட்டம், விண்டர் எல்லாம் சொல்றவங்க எல்லாம் இந்த சம்மத்திலிருந்து தான் இருந்தாச்சு. அர்த்த மாசா மாசா ரிதவஹ சம்பத்சரஸ்ய கல்பந்தாம் சஆபப்து தேவுதேயிமே அந்தரிக்ஷமகோதுவஹ. அர்த்த மாசா, அர்த்த மாசம்னா என்ன? ஆதி மாசம், ஆஃப் மந்த் அப்படின்னாக்கா என்ன? பட்சம். அது எப்படி இருக்கு? சுக்லபட்சமாக அது வளர்க்கிறையாக இருக்கிறது. துதிய சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி அப்படின்னு போய் அதுக்கப்புறம் அது வளர்த்து பௌர்ணமி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே குறையிறது. அது இப்போ கிருஷ்ணபட்சத்துல அது சதுர்தசி, திரியோதசி அப்படின்னு குறைஞ்சி திருப்பி அமாவாசைக்கு குறைகிறது. இப்படி பட்சங்களாக அர்த்த மாசமாக இருந்து மாசா 12 மாதமாக இருந்து கொண்டு இல்லையா, ஐட்டுதான் பார்த்தோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு சௌரமானத்துல அப்படி வரக்கூடிய மாசங்களாக இருந்து கொண்டு தமிழ்ல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி அப்படின்னு சொல்லக்கூடிய 12 மாசங்களாகும் அந்த பரபிரம்மத்திலிருந்து தான் உண்டாச்சு. அவர்தான் வருஷமாக இருக்கிறார். அவரிடமிருந்து தான் இந்த வருஷங்கள் உண்டாச்சு. ரிதவஹா, இந்த 6 ரித்துக்கள், ஹேமந்த ரித்து, சித்திர ரித்து, வருஷ ரித்து, சரத் ரித்து அப்படின்னா சொல்றாங்க. இந்த ரித்துக்கள்லாம் அவர்தான். சம்பத்சரஸ்ய இல்லையா, இந்த சமஸ்தபவ ரிதவ அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த சமஸ்தரங்கள் சுபத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சோபத்திற்கு என்று சொல்லக்கூடிய சம்பத்சரங்கள் எல்லாம் 60 சம்பத்சரங்களாக இப்படி கல்பிக்கப்பட்டது. கல்பந்தா அப்படின்னா இந்த கல்பத்துல இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாதா யதா பூர்வம கல்பயது. இந்த பிரஜாபதியானவர் இந்த உலகத்தை எப்படி சொன்னார்? முன்னாடி எப்படி வேதத்துல சொல்லியிருக்கோ அதே மாதிரிதான் அது அது முடிச்சு அது இப்போ பிரளயம் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி விட்டாதனால இதே மாதிரிதான் அவர் அதே மாதிரி தான் சொன்னார். வேதத்துல சொன்ன மாதிரிதான் அந்த மாசா ரித்து சம்பத்சரம் தான் அவர் உண்டாக்குவார் அப்படின்னு. கல்பந்தான்னு இந்த இடத்துல உண்டாக்கினார்னு அர்த்தம். இதுல ஸ்பெஷல் மீனிங் கல்பந்தான்னு சொன்னதுனாலே பிரம்மசக்தி ஜெகன் வித்யாவும் பின்னாடி சொல்லப்படுறாரு. அது ஞாபகம். அதனாலதான் அந்த தமிழ் யூஸ் பண்றது. கல்பந்தாம் சோகனம் அப்படின்னாக்கா கடக்கிறது. பிரதுகே அப்படின்னா நன்னா கடந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்தான் இந்த உலகத்தின் பொருட்டு ஜலத்தை கலந்து எல்லாருக்கும் ஜலமாக ஆனார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஊட்டு சக்தியை சிருஷ்டித்தார். அதுதான் சார் சிருஷ்டித்தார். அவர்தான் சிருஷ்டித்தார். உபே இமே அந்தரிக்ஷமதோ சுவஹா, இந்த இரண்டையும் சிந்தித்தார். வானுலகியும் அந்தரிக்ஷம் அப்படின்னா இடைவெளி. பூலோகம்னா இங்க, இடைலோகத்துல இருக்கக்கூடிய அந்தரிக்ஷ லோகம், மேல இருக்கிறது சுவர்லோகம் இல்லையா? 3 உலகத்தை
லோகம் தான் அந்தரிக்ஷ லோகம், மேல் லோகம் தான் வானுலகம். அதோ சுவஹா, அவர் தான் வானுலகில் இடைவெளியை உண்டாக்கினார், அவர் தான் இதை பறந்தார் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் நைனமூர்வம் நதிர்யஞ்ச நமஸ்தே பரிசக்ரவதே நதஸ்யேஷா கஷ்டன தஸ்ய நாம மஹத்யஜஹ. இந்த பிரம்மத்தினுடைய ஆதி தெரியாது, அந்தம் தெரியாது, மத்தியம் தெரியாது, அவர் அவ்யக்தம். அவருக்கு ஏனம் ஊர்வம், அவருக்கு வேலை இருக்கிறார்னா சொல்ல முடியாது, அவருடைய முடியை காண முடியாது. அந்த தத்துவத்தான் நம்ம திருவண்ணாமலையில பார்த்தோம். அவருடைய ஆதியை கண்டுபிடிக்க முடியாது, அந்தத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி போய்தான் விஷ்ணு சொன்னார், அப்புறம் பிரம்மா போய் சொன்னார், அவருக்கு கோயில் இல்லாம போயிருக்கேன் அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம். ஆக இதுன்னா அவரு அடிமுடி அற்பவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? முடியற்றான் அவருக்கு. பரமபுருஷனுடைய பெரிய காப்பை யாரும் பார்க்க முடியாது. அவருடைய ஹரிசாண்டல் குரோத்துக்கு அதையும் நீங்கள் பார்க்க முடியாது. சிறிய கப்பையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சிறிய அப்படின்னா ஹரிசாண்டலா வளருது, மனுஷன் வெர்டிகலா வளர்றான், அதனால அவருடைய முடிய காணலாம். அனிமல்ஸ் எல்லாம் ஹரிசாண்டலா வளர்ந்து இருந்தாலும் ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஆனா அவர்கிட்ட பிரம்மத்திட்ட போய் அளவு எடுக்க முடியுமா? அடைய முடியாது. இல்லையா? அவருடைய நடுவையாவது அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. பரிபுரிநாட்டி, யாராலையும் அதை பண்ண முடியாது. இந்த பரபிரம்மத்தினுடைய அடியையும் காண முடியாது, இடையையும் காண முடியாது, புதியையும் காண முடியாது. ஆகையினால அவர் இன்று அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை, அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அத்திய ஈஷா ந கஷ்டன ஒருத்தனம் கிடையாதுன்னா யாரும் அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படிப்பட்ட அவர் இருக்காரு, அவர் தான் மகாதேவன், மகத் யசா, பெரும் கீர்த்தி. அப்படி ஒரு கீர்த்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதுதான் அவருடைய பேர். அதனால்தான் அவங்க சொல்ல தெரியலன்னா பெருசு. பிரம்மனா பிருகத்வா பிரம்மா, பிருகத்தாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப பெரியவர். அவ்வளவுதான் சார், அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அத்திய நாம அவருடைய பேரு மகத். இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தேனே, அவருடைய நாம மகத் யசா. அவர் பெரிய ஒரு ரொம்ப ஒரு கீர்த்தி, ஒரு பெருமையிலும் பெருமை மிக்கவராக இருக்கக்கூடியவர் அவர் தான். பெரும் அவர் தான். சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஸ்தினை கஸ்தனைனம் ருதாமணி ஷாமல சாதிதுர்கோயேனம் விதுரமதாஸ்தே பவந்தி அப்படின்னு இந்த கேட்ட மாதிரி இருக்கியா? கட்டோபனிஷத்துல நச்சிகேதனுக்கும் யமதர்மனுக்கும் வந்து அதே மந்திரம். அங்கேயும் அதுவும் ரிக்வேதம் தான் கடசாகைக்கு சென்றது, இதுவும் எதிர்வேதம் தான் கடசாகை, இதுவும் எதிர்வேதம் தான். ஆனா தைத்திரிய சாகைக்கு சென்றது, தைத்திரிய ஆரம்பிக்கு சென்றது. சந்திருஷே திஷ்டதி, அவருடைய பிராணி சிருஷ்டி விஷயம் நமக்கெல்லாம் தெரியக்கூடிய விஷயமா அவர் இருந்தார்னா தெரியும். அவர் சந்திருஷே திஷ்டதி, அவர் அறிகிற மாதிரி இல்லையே. அவருடைய ரூபம் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவரை கேட்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. ஏன்? அவர் அசப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் அத்தியம் சதா அரசம் அகந்தவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொல்லுது. அவருக்கு அசப்தம், சப்தம் கிடையாது. அசப்தம் அஸ்பர்ஷம், அவரை ஸ்பர்ஷிக்க முடியாது. அரூபம், அவர் ரூபத்தினால காண முடியாது. அகந்தம், அவரை நுகர முடியாது. ஏன்? அவரை எதுவும் நீங்க அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அத்தியம் ததா அரசம், அவருக்கு ரசம்லாம் கிடையாது. இந்த 5 ஞானம் வரணும்னா இந்த 5 இந்திரியங்கள் இருந்தாதானே, அந்த 5 இந்திரியும் அதுக்கிட்ட போகாதுன்ற. சந்திரிஷே திஷ்டதி ரூபம் அச்ச, அதனால அச்சனை சக்ஷுஷா பஷ்ய. சரி சரி, என்னால முடியும், வேற யாரையாவது கஷ்டன ஏனம் ஜபனாலே அதை பார்க்க முடியாது. ஏன்னா ஐயா எது பார்த்ததுனாலும் ஐயா விட வேற போயிருந்தார். ஆகையினால கஷ்டனை அவர் இப்படிதான் பார்ப்பார். சுதா மனுஷ புத்திசாலித்தனம், முனி விஷ்டம், அந்த வேதாந்தத்தினாலேயும் குருவினாலும் சாஸ்திரத்தினாலேயும் தான் அவரை பண்ண முடியும். புச்சத்தேது அக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசிகி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவரை சூக்ஷ்மமான இந்த புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு தான்
மூணாவது கண்ணு. அந்த மூணாவது கண்ணு தான் வேதாந்தம். நம்ம பகவானை இந்த ஊனக்கண்ணை வைத்துக் கொண்டெல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு நடுவுல ஒரு வேதாந்தம் ஒரு கண்ணு இருக்கு. அது ஒரு குரு சரியான சமயத்துல அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு அந்த கண்ணை தரப்பாரு. அந்த கண்ணுனாலதான் ஹிருதா மனிஷா ஹிருதயத்தில் உரைபவராக அவரை யார் தியானம் பண்ணுகிறார்களோ திருஷ்யத்தேத்து அக்ரியா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருவர் சூக்ஷ்மமான கூறான ஒரு புத்தியினால சாஸ்திரத்தினாலதான் கிடைக்கும். வேதாந்தத்தை தவிர வேற எங்கேயும் இதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னு மனசா அபிகிருஷ்டா ஒருமைப்பட்டதோன மனசு எல்லா விட்டுட்டு அவரையே நாட வேண்டும் என்று யார் முயற்சித்து விஷயத்தேத்து அக்ரையா புத்தியா சூக்மையா சூக்ம அவரை யார் நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் இதெல்லாம் பராஞ்சிகாணி ஜெதின ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பசித்து நான்கிறது கப்தி தீரகா ஆத்மானமைச்சது ஆவருத்த சக்திவோ அமிர்தத்துவம். யாரோ சில பேர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த வேதாந்தத்துக்குள்ள வருகிறார்கள். அந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் ஒரு பெரியோட லட்சியம் இது யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதே கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் யாரோ ஒருத்தனுக்கு தான் வரக்கூடியது அப்படின்னு என்ன இருக்கும். அவ்வளவு சூக்ஷ்மமான விஷயமாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இதை குருநாயும் சாஸ்திரமானையும் அறிந்து விட்டாரே. ஆனால் அவர் யஹா ஏனம் விதுகு அதையும் மீறி இவ்வளவு தடைகளையும் மீறி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒருத்தர் புரிஞ்சுட்டானா அவர்கள் தான் ஞானியாக அமிர்தாக தே பவந்தி. அவர்கள் தான் சகா தன்மையுடையாத ஞானி சொரூபமாகவே ஆகினார்கள். சாஸ்திர உபதேசத்தின் வேதாந்த பிரமாணத்தில் எப்படி சொல்லுவோம் இந்த உபநிஷத்தை அனுபவிச்சுப்பாங்க. சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் சுதாமனீஷா மனசாதி கிருத்தः ஏனம் விதுரமுதாஸ்தே பவந்தி. அப்படின்னு குருசாஸ்திரங்களுக்கு மூலமாக இதை அறிய வேண்டும். இதை யார் அறிகிறானோ அவர்தான் ஞானி. அவர்தான் ஆகாத தன்மையை அமிர்தாக